ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாட்டர்டே மார்னிங் நான் நேற்றுக்கே இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால மறந்துட்டேங்க. சரி, என்கிட்ட டிமார்ட்டில் வந்து இட்லி ரவை வாங்கியிருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு அதை நான் ஊற வச்சுருக்கிறேன். நல்ல தண்ணியிலே ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது அரிசி மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். 3 1/2 கப்பு இட்லி ரவைக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்குறேங்க. இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஊறிட்டுருக்கட்டும். நான் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் தான் பண்ணலான்ட்டு சுடு தண்ணி, உப்பு, எண்ணெய்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 3 கப்பு அரிசி மாவு போட்டிருக்குறேங்க. போட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே அது கையில் நல்லா அந்த கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மெயின் மாவு ரொம்ப இலக்கமா இருக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக பிணைஞ்சிட்டா கூட அந்த புழியும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கை பயங்கரமாக வலிக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் யாராவது செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப இலக்கமாக இருக்கணும் மாவு. இன்னொன்று, நீங்கள் வந்து மாவை சலிச்சிட்டு பிணைஞ்சாலும் அதுவும் நல்லது தாங்க. ஏன்னா சலிக்கும்போது அந்த மாவில் இருக்கிற சின்ன சின்ன உருண்டை மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்துடும். ஃபஸ்ட் டைம் புழியும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுங்க. திரும்பவும் நான் சுடு தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டு பெனஞ்சு செகண்ட் டைம் நான் இப்போ புழியும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்தது. எல்லாத்தையுமே ஒரு 4 ரேக் வச்சு வேக வச்சுட்டு, இதுக்கு நான் தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வந்தோடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போவே மணி 9:30 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப பசியாக இருந்தாங்க. அவங்களுக்கு டிஃபன் வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த துணி மடிக்கிற வேலைலாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துருச்சு. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா காலிஃப்ளவர் தாங்க வச்சுருந்தேன். சரி, காலிஃப்ளவர் வச்சு ஒரு மஞ்சூரியன் ரெசிபி பண்ணலான்ட்டு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மைதா, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. கார்ன்ஃப்ளவர் போடும்போது நம்மளுக்கு மாவு பிரிஞ்சு வராது. அதனால் இது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. 5 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் ஊற வச்சேன். எண்ணெய் வச்சு ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கங்க. ஒட்டுக்கா போட்டாலாம் ஒட்டிக்கும். தனித்தனியாக போட்டு எடுத்துகிட்டு அதே பேனில் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே லைட்டாக வதங்கின உடனே ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்ல, லைட்டாக வதங்கினா போதும். கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகமு, உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்த உடனே சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஊற்றி சாட்டே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுன்னு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு அந்த பச்சை வாடைலாம் போயிட்ட பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு 2 டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டால் சூப்பரான மஞ்சூரியன் ரெடி. காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடிங்க. அடுத்தது இதுக்கு ஆப்டாக இருக்கணும்னு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிட்டேன் கையோட. அதே பூண்டு, வெங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து கேபேஜ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகா, கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் போட்டு இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிட்டு உப்பு போட்டு வதங்கின உடனே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு அப்படியே ராவாக வதக்கிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸை ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிட்டு நான் ஏற்கனவே சாதத்தை ஆற வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு வச்சா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நான் சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீக்கெண்டில் நான் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணுவேங்க. நான் எப்போவும் தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது தீர்ந்து போயிடுச்சுன்ட்டு தேங்காய் உடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு டிஷ்யூ போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். 1 வீக் வரைக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்தமாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.